கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட கோல்டு இருக்கு. ஸோ இந்த கோல்ட வந்து மக்கள் வந்து ஒரு பணத்தை டெபாசிட் பண்ற மாரி வந்து இந்த கோல்ட டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த கோல்டு வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜுவல்லரி ஷாப்புக்கு அனுப்பிடலாம். ஸோ ஜுவல்லரி ஷாப்புக்கு நம்ம அனுப்பும்போது வந்து இம்போர்ட்ஸ கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வட்டி விகிதம் மக்கள்கிட்ட குடுத்துடலாம். ஒரு 6 மாசத்துக்கோ, 1 வருஷத்துக்கோ சேர்த்து மக்கள்கிட்ட குடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த திட்டத்தோட பேர் தான் வந்து தங்க பணமாக்கல் திட்டம். அதாவது கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து நேத்தோ இல்ல 1 மாசம் முன்னாடியோ வரல. கிட்டத்தட்ட 1999ல இருந்தே இந்த திட்டத்த கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப அட்ராக்டிவா இல்ல. ஏன் அட்ராக்டிவா இல்ல அப்பன்னா, குறைஞ்சபட்ச தங்கம். அதாவது நீங்க டெபாசிட் பண்ணணும் அப்பன்னா, குறைஞ்சபட்சம் 500 கிராம் தங்கமாச்சு நீங்க டெபாசிட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஒரு பெரிய குவான்டிட்டினால ரொம்ப அட்ராக்டிவா இல்ல. ஸோ அதனால இந்த திட்டத்த கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 2015ல என்ன பண்றாங்க அப்படின்னா, 500 கிராம்ல இருந்து 30 கிராமா கம்மி பண்ணாங்க. இப்ப அந்த 30 கிராம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி 10 கிராமா இருக்கு. என்னதான் லாபம் வர மாரி இருந்தாலுமே, தங்கத்த நம்ம டெபாசிட் பண்றோம். அதுக்கு தகுந்தாப்புல லாபம் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா யாருக்கும் அந்த லாபம் கிடைச்ச மாரி தெரியல. ஸோ அதனால தான் வந்து திட்டம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா மக்கள் கிட்ட இல்ல. சரி, ஓகே. அப்ப இந்த திட்டம் வந்து யாருக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயினா வச்சிருப்பாங்கல்ல, கோல்டு காயினாவோ இல்ல தங்க கட்டியாவோ வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து சூட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசா செய்கூலி சார்ஜஸ் வந்து பெருசா இருக்காது. ஸோ அதனால பெருசா அவங்க லாஸ் ஆன மாதிரி தெரியாது. ஸோ இந்த கோல்டு காயின் அப்புறம் தங்க கட்டிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து சூட் ஆகும். மத்தவங்களுக்கு வந்து பெருசா சூட் ஆகாது. ஸோ ஏன்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா, நீங்க வைக்கிற தங்கம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நெக்லஸையோ இல்ல கோல்டு அதாவது கோல்டு அந்த வளையலையோ நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோல்ட வந்து அப்படியே உருக்கிருவாங்க. ஏன் உருக்குறாங்க அப்படின்னா, அந்த பியூரிட்டி வந்து செக் பண்றதுக்காக. ஸோ ஒன்ஸ் உருக்கி தான் அத வச்சுட்டு உங்களுக்கு வட்டி வந்து குடுப்பாங்க. ஸோ டெபாசிட் அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு அந்த தங்கம் வந்து நீங்க குடுத்தது மாரி அப்படியே வராது. தங்கமா தான் குடுப்பாங்க. தங்க கட்டியாக தான் அப்படிதான் குடுப்பாங்க. இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக் தான். ஏன்னா வந்து ரொம்ப ப்ரீஷியஸா நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம். அத நம்ம குடுக்கும்போது, திருப்பி கிடைக்கும்போது வந்து அந்த நகையே கிடைக்காது. இது ஒரு மிகப்பெரிய டிராபேக். அப்புறம் வந்து இந்த எக்கனாமி. ஸோ நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 9,000 கிட்ட இன்கிரீஸ் ஆச்சு. ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு இதே 9,000 தான் இன்கிரீஸ் ஆகுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கேஸ் கூடலாம். இன்கேஸ் இந்த எக்கனாமி பொருளாதாரம் வந்து ஒரே நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னா, யாருமே வந்து கோல்டு பக்கம் திரும்ப மாட்டாங்க. ஸோ எப்பவும் போல கிராஜுவலா ஒரு ரூ. 3,000 4,000 இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த லாபமும் கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் செய்யும். அப்புறம் வந்து லாக்அப் பீரியட். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5 வருஷம் நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ குறைஞ்சது ஒரு 1 வருஷமோ 2 வருஷமோ லாக்அப் பீரியட் மாரி ஒண்ணு போடுவாங்க. ஸோ அப்ப லாக்அப் பீரியட் மாரி ஒண்ணு போட்டாங்க அப்படின்னா, நீங்க டெபாசிட் பண்ண கோல்ட வந்து உடனடியா எடுக்க முடியாது. ஏன்னா லாக்அப் பீரியட்ல இருக்கனால. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அர்ஜென்ட்டுக்கு அந்த கோல்ட கூட கோல்ட் லோன்ல வச்சு கூட பணத்த எடுக்க முடியாத சூழ்நிலை நீங்க மாட்டிப்பீங்க. இது வந்து இன்னொரு பெரிய டிராபேக். சரி, அந்த உருக்கின தங்கத்தையாச்சும் நம்ம திருப்பி மறுபடியும் கோல்டா மாத்திரலாம். அந்த டைம்ல 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த டைம்ல செய்கூலி வந்து இப்ப கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஜிஎஸ்டி அதிகமா தான் இருக்கும்.